நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வேலூர் ஜோதிட சங்க நிறுவனத் தலைவர் திரு அஸ்ட்ரோ பாலையா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். உங்களுடைய பலந்த கரதோஸ்தை கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, எக்கோ அடிக்குது. சரிங்களா? பேசுகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன் இந்த இடத்துக்கு நம்ம உட்கார வைக்கிறது இல்லைன்னா, இங்கே பேசுகிறவங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது வெளியிலேருந்து பேசினாலும் கொஞ்சம் கட்டணம் எக்கோ அடிக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. ஐயா வாங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இன்றைய மீட்டிங் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு ஜோதிட தளபதி திரு விஜய் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு எங்கள் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களின் சங்கம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். இது மாதிரியான கருத்து பட்டறைகள் கண்டிப்பாக தேவை. எப்பொழுதுமே கற்றவரை காமுறுவர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் தான் இன்னொரு ஜோதிடரை ஒரு ஜோதிட கலையை வளர்க்க முடியும். அப்போ ஜோதிடர்கள் நமக்கு தெரிந்ததை நமக்குள்ளவே ஒரு கைக்குள்ளவே வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது என்னைக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போது நம்ம கற்ற வித்தையை நம்ம வெளியே சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன நினைப்போம், இவர் மற்ற என்ன எல்லாமே ஏ டு Z தெரியுமா இவருக்குன்னு. எனக்கு ஏ டு Z தெரியும்னு எனக்குன்னு இல்லை, யாருக்குமே தெரியாது என்ன. பட் நமக்கு தெரிஞ்சது ABCD 4 எழுத்து தான். அதுக்கு மேலே எழுத்து படிச்சுங்கிறோம். இந்த 4 எழுத்து படிச்சுட்டு இருக்கிறத வச்சு தெரிஞ்ச 4 எழுத்தை முதல்ல ஒரு 2 எழுத்தையாவது சொல்லுவோமே யாருக்காவது. அந்த 2 எழுத்து தெரியாதவன் வருவான்ல. அது மாதிரி தான் ஜோதிட வித்தைகளை நம்ம வச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை, சாஸ்திரமும் அது சொல்லவில்லை. அப்போ நமக்கு தெரிந்ததை கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேட்பவர்கள் கேட்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை. நம்ம சொல்வதை சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த விதத்தில் விஜய தளபதி பூபதிராஜன் ஐயா அவர்கள் இந்த சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யார் வராங்க வரல கவலைப்பட வேண்டாம், இருக்கிறது இந்த பொசிஷன். இதில் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ பேசுங்க, நான் சொல்கிறத சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறேங்க பாங்க அப்படின்னு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க. கண்டிப்பாக இந்த இந்த நிலை கண்டிப்பாக சிறப்பானது, வரவேற்க தகுந்தது. ஏன்னா யாருமே தூக்கி தலையில் வச்சு மறுபடியும் கீழே இறக்குறாம, தலையிலையும் வைக்கல கீழேயும் இறக்கல. ஜோதிடம் எல்லாமே ஈக்குவல் தான். ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிற ஜோதிடரும் ஒன்று தான், ஒரு மாபெரும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஜோதிடரும் ஒன்று தான். ஸோ அந்த வகையில் எல்லாருமே ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது. எங்கள் வேலூர் ஜோதிட சங்கமும் அதே மாதிரியானது தான். கண்டிப்பாக யாரையுமே ரொம்பவும் உயர்த்தாது, ரொம்பவும் தாழ்த்தாது. கண்டிப்பாக. சரி, அது போட்டோம். இன்றைக்கு என்ன பேசலாம் அப்படின்னா, ஒருத்தர் சுக்கிரனை பற்றி பேசுங்க சார் அப்படின்னாரு. ஒருத்தர் கேதுவை பற்றி பேசுங்க சார்னாரு. ஒருத்தர் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசுங்க சார்னாரு. அப்போ என்னத்த பேசுறது அப்படின்னு வரும்போது, சரி சுக்கிரன் இல்லாமல் இல்லை. இப்போ தான் ஐயா அவர்கள் முதல்ல சந்திரனை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் இவர் இப்போ காலபுருஷன் தத்துவத்தை பற்றி ஃபுல்லாக ஐயா அவர்கள் கரைச்சி குடிச்சிட்டார். இப்போ கிடுகிடுன்னு சாரத்தை பிடிச்சி பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சாரத்தை பார்த்துட்டாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜியை வச்சிட்ருக்காரு. அப்போ எல்லாமே ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தான் உட்காருது அப்படின்னு மட்டும் உண்மை. பட் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் ஜோதிடர் அவங்க மனசில் பட்டதை பேசுவது தான் ஜோதிடம், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன தியரினா படி, என்ன தியரினா ஃபாலோ பண்ணாமல் கூட போ. உன் மைண்டில் என்ன படுதோ அது நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த ப்ரிடிக்ஷன் தான் வரப்போகிற கஸ்டமருக்கு 100% சூட் ஆகும். அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ, ப்ரிடிக்ஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் சரியில்லையோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா யாருமே ஜோதிடம் சொல்ல முடியாது. அப்போது உங்கள் மைண்டில் என்ன படுதோ அதுதான் அவனுக்கு ஏற்புடையது அப்படின்னு அர்த்தம். ஒரு வீடு கட்டுவான்னு வச்சுங்க, கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பான்னா அதே மாதிரி தான் அவனுக்கு 1 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல காரியம், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இது என்ன எப்போ சார் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ரொம்ப சிக்கலாகவே இருக்குது சார், நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்ணு முடின்னு சொல்லுங்கள், இன்னும் 1 வருஷம் பொறுத்து நடக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 1 வருஷம் பொறுத்து நடக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கினேன்,
ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினேன், ஒரு எழுந்து வெளியே வர முடியாமல் ப்ராப்ளத்தில் இருக்கேன், ஒருத்தர்கிட்ட ஒரு வம்பு தும்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கச்சேரி, போலீஸ் ஸ்டேஷன், இது மாதிரியான பிரச்சனையில் போய் மாட்டின்ட்டேன், இதுலேருந்து எப்போ ரிலீஸ் ஆவேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஜாதகமே பார்க்காதீங்க, இன்னும் 1.5 வருஷம் பொறுத்து ரிலீஸ் ஆகிடுவேன்னு சொல்லுங்கள். என்ன எப்படி சார் இதெல்லாம்? இதுக்கும் காரணம் இருக்குது. என்ன அதே மாதிரி ஒருத்தன் கடனில் அழுதுன்னுக்கிறான், எப்போ பாரு அழுமூஞ்சாவேக்கிறான், அதுனேக்கிறான், கடனேங்கிறேன், நான் இப்படியே செத்துடுவேன் சார்ன்றான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், இன்னும் 2-2.5 வருஷத்தில் செட் ஆகிடும், க்ளீன் ஆகிடும்னு சொல்லுங்கள். சரி, பக்கத்து வீட்டு பொண்ணு முறைச்சினே இருக்குது சார், எட்டியே சிரிக்கவே மாட்டுது, அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, இன்னும் 2 நாளில் சரியாயிடும்னு சொல்லுங்கள். 2 நாள் பொறுத்து அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சிரிக்க வைக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லா பாருங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது, கோச்சாரம். கோச்சாரத்தில் சுபகாரியங்கள் நடக்கணும் இருக்குது அப்படின்னா குரு தான் அதுக்கு காரகம். அந்த குரு 1 வருஷம் பொறுத்த உடனே வீடை விட்டு இன்னொரு வீடு மாறுவார். அப்போ கண்டிப்பாக நல்லா நடந்துடும். சிக்கலில் பிரச்சனை மாட்டிக்கின்னு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறேன்னா ராகு கேது தான், அவனை விட்டால் வேறு ஆள் இல்லை. அப்போது அது மூவ் ஆகிறதுக்கு 1.5 வருஷம். அதே மாதிரி கடன் நோயில் மாட்டிங்கிறேன்னா, க்ரானிக்கல் டிசீஸில் மாட்டிங்கிறேன்னா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லை அப்படியே போய் சேரணும். ஏன்னா ஒன்று ரிசல்ட் கொடுக்கும், நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அது கிடையாது, அது ஜோதிடம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இது இருக்கிற பொசிஷன் கேன் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு 2.5 இயர்ஸு. அந்த 2.5 இயர்ஸ் சனி மாற்றம். பக்கத்து வீட்டு பொண்ணு எட்டி பார்க்குறதுக்கு சந்திரன் 2.25 நாளில் மாறுவார், டக்குன்னு. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? எதிர் வீட்டு பொண்ணை பார்க்கணுன்னா 2.25 கிடையாது, 1 மாதம். ஏன்னா அது சுக்கிரன். அப்போ 1 மாதம் பொறுத்து தான் எதிர் வீட்டு பொண்ணை பார்க்க முடியும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, அதுக்காக சக்திவேல் உடனே பிளான் பண்ணாதீங்க. என்ன அதெல்லாம் பண்ணுறது தப்பு, கரெக்டா? சரி, இப்போ சுக்கிரன்னா எப்படி இருக்கணும்? சுக்கிரன்னா எப்படி இருக்கணும்? தகன்னு இருக்கணும். இப்போ விஜய் பூபதிராஜன் மாதிரி ஒரு காவி வெட்டி கட்டிக்கின்னு கோரமாக உட்காந்து இருக்கக்கூடாது. அப்போ எதுக்காக ஒரு டெக்கரேஷன் இருக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும். அப்போ ட்ரிம்மாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம சிவசூரியன் மாதிரி ஒரு ஜீன்ஸ் போட்டுன்னு ஒரு ஷைனிங் ஷர்ட்டு போட்டுன்னு வரணும். அப்போ தான் சுக்கிரன் இல்லாக்கிட்டே கூட சுக்கிரன் மிளிரும். இல்லை பக்கத்தில் ஒரு பிஏவாவது ஒன்று வைக்கணும். நான் இங்கே பார்த்தேன், விஜய் பூபதிராஜனுக்கு பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டே இல்லை. அவர் அசிஸ்டண்ட்டு வயசானவராக இருக்கிறாரு, பாவமாகிறாரு, அவர் பார்த்து தாடி மீசியமாகிறாரு, அவருக்கும் ஒரு காவி வேஷ்டி கட்டி விட்டார். எப்படி சுபிச்சம் இருக்கும்? ஒரு சுக்கிரனை கொண்டாந்து வைக்கணும். அப்போ சுக்கிரனை கொண்டாந்து வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் சுபிச்சம் வரும். நீங்கள் வச்சு பாருங்க, நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. நான் சொல்கிறது விஜய் பூபதிராஜனுடைய வளர்ச்சி இதை வச்சு 1 இயரில் 1 மந்தில் தெரியும், 1 இயரில் பிரகாசிக்கும், கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சுக்கிரன்னா யார்? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம், அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாலாம். அது மாதிரி பூபதிராஜனை பார்த்து அசந்து போனோம். அப்போது நான் பூபதிராஜனை தூக்கி தலையில் வச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க, டோன்ட் மிஸ்டேக் மீ. என்ன ஏன்னா அந்த சுக்கிரன் வந்துச்சு, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணின்னு வந்துச்சுன்னா அசந்து போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிரன் தான் தருகிறார். இல்லை ஏதோ உண்டா தப்பு இருக்கா? சுக்கிரன் தான். சுக்கிரன் நினைத்த உடனே சுக்கிரன் உருகணும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பால்போர் வெந்நீரும் பவள வாயும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு அப்பர் சுவாமிகள் பாடினார். அப்போது இந்த புருவம் இருக்கணும், புருவம் அழகாக இருக்கணும். சுக்கிரன் கொவ்வை செவ்வாய் இருக்கணும், பார்க்க அந்த செவ்வாயை பார்த்துட்டே இருக்கணும். அந்த செவ்வாயை பார்த்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வாயை பார்த்துன்னு வச்சுக்கா. அதுக்கு ஆண்டாள் பாடுறாங்க, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ. இல்லை சுக்கிரன் எங்கெங்க சுக்கிரன் விளையாடுறாரு பாருங்க. மறுபதித்த மாதவந்தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கை. அப்போது அந்த நம்ம யார் எதிர்பார்க்கிறோமோ அவருடைய அந்த எச்சில் கூட நம்ம மேலே படாதா? அந்த எச்சில் ஜொல்லு விழாதா? இப்போ அங்கங்கே சொல்லு விடுறாயான்றான்.
ஜொல்லு எதுக்கு விடுறான்? ஜொல்லு விட்டாலும் அந்த ஜொல்லுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னா அது சுக்கிரன் இருக்கணும். அப்போது நாம் எது செஞ்சாலும், ஏன் சார் அவ்வளோ தூரம் ஏன் கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற சுக்கிரனை ஒரு கலக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு கலக்கலாக இருந்தால் தான் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் கலங்கும். இல்லைன்னு வச்சுக்கா, இதுக்கு வேலை தொழில் இல்லைப்பா, சாயங்காலம் ஆனால் வந்து சேரும், இப்போ 6 மணி பெல் வச்சா வந்து சேரும் சோத்துக்கு அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி நினைக்க விடலாமா? நினைக்க விடக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஒரு மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மேனேஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? வீட்டில் இருக்கிற மனைவி மேனேஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ராசிக்கு அவங்கள மொல்லமாக சாயங்கால நேரத்தில் ஒரு ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும். ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது கூப்பிட்டு போகணும். அட்லீஸ்ட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது. இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, அது இன்னைக்கு விலை அதிகமாக இருக்குது, நாளைக்கு வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். இது விண்டோ ஷாப்பிங். இது மாதிரி பண்ணிட்டேன்னா மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷமாகவே வைத்திருக்கலாம். எப்பொழுதுமே வந்து கலக்கலாக ஒரு அப்படியே ட்ரில்லிங், சும்மா அப்படியே ட்ரெண்டிங்கில் வைக்கணும்னு சொல்கிறாங்களே, அந்த ட்ரெண்டிங் அப்படியே வைப்ரேட்டில் வச்சுட்ருக்கலாம். இது ஒன்றா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது 100% சக்ஸஸ் ஆகும். இதே வந்து ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் மனைவி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ணக்கூடாது. இங்கே பள்ளிப்பாளையத்துலேருந்து ஈரோடு வரைக்கும் நடக்க வச்சு இட்டுன்னு வந்தீங்கன்னாவே சரியா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வாக்கிங் தான். ஏன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம நடப்பாங்க, கால்நடை தான். அப்போது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடக்க வச்சு கூட்டின்னு வந்தீங்கன்னாவே போதும் சாயங்கால நேரத்தில். அப்போது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும். கோயில் குளத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு 4 நாள் கற்பூரம் ஏற்றிட்டு ஓரமாக உட்காந்து சுண்டல் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சரியா போச்சு. அவ்வளோதான். ப்ளீஸிங், செலவில்லாத பரிகாரங்கள் இதெல்லாம். அப்போ மனைவியை தான் இதனால் மயக்க முடியுமா? அடிஷ்னல் அஃபையரை மயக்க முடியுமான்னு ஒரு கேள்வி ஐயாவுக்கு நினச்சிங்கிறாரு. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும்? அடிஷ்னல் அஃபையர்னால் அது 11ஆம் இடத்தை பார்க்கணும். 11ஆம் இடத்தினுடைய காரகத்தை நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னல் அஃபையர்ஸ் வந்து உங்களை தேடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மிதுன லக்னக்காரன் 11ஆம் இடம் அஃபையர்ஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஒரு அஃபெக்ஷன் காட்டணும், பாசத்தை காட்டணும். எப்பவுமே வந்து பக்கத்துலைக்கு பாயாசம் ஊற்றுங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆமாம், நமக்கு பாயாசம், ஓ இவர் பாசமாக்குறாரியா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது 11ஆம் இடம். அது விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு பாசம் வரும், ஒவ்வொரு விதமான. சரி, அதே மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு அப்படியே நடக்க வச்சு இட்டுன்னு வந்து சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில், விளக்கு வச்ச பிறகு கூட என்ன கேட்டால் மொல்லமாக நடக்க வச்சு ஒரு மரத்தடியில் நின்று கொஞ்சம் நேரம் பேசினே இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டிங்கனாலும் சரியா போச்சு. ஏன்னா மரம் செடி கொடி நெல் வாய்க்கால் இது மாதிரி இடத்துல அப்படியே மொல்லமாக நடக்க வச்சிங்கன்னா அந்த டைம் வந்து ஈஸியாக கடகராசிக்காரர்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் தன்னுடைய துணையை சாட்டிஸ்ஃபை பண்ணுவது இப்படி தான். இது தான் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வரும். அடுத்தபடியாக சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனைவியை அப்படியே மொல்லமாக நடக்க வச்சு ஒரு பால்கோவா வாங்கி கொடுத்து கடைக்கு இட்டுன்னு விட்டுடணும். அப்போ புகழ்ந்து பேசணும் கொஞ்சம். இந்த பால்கோவாவை நீ சாப்பிட்ட பிறகு தான் பால்கோவாக்கே மதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏதோ ஒன்று நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அது மாதிரி புகழ்றதுக்கு அடிமையாகிடுவாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, மனுஷன் வந்து விரும்புகிறதே வந்து என்னன்னா மிஞ்சி என்னதுக்கு உணவு உடை உறையுள் இதுதானே சாப்பாடு. இதுக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் சொல்லுவாங்க வயிற்று பசி 4ஆம் இடம். வயிறு ஃபுல் வந்த உடனே ஐயா காஃபி டீ வடை சாப்பிட்டாரு, வடை கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வயிறு ரொம்பிச்சு. வயிறு ரொம்பின உடனே சந்தோஷமாயிடுது, மகிழ்ச்சி, 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவம் என்ன பாகம்? தர்மம் கர்மம் காமம் மோட்சமே வந்த மாதிரி வயிறு ரொம்பிச்சுன்னா மோட்சமே வந்துச்சு. வயிறு ரொம்பின உடனே அடுத்த இன்னொரு மோட்சத்தை தேடும். அது என்ன மோட்சம்? தூக்கத்துக்கு உடனே போயிடாது, அதுக்கு முன்னாடி ஒரு மயக்கம் இருக்குது. என்ன? விருச்சிக ராசி உடல் இன்பம், உடல் பசி. வயிற்று பசி முடிஞ்ச உடனே உடல் பசி வரும். அந்த உடல் பசி முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கா என்ன ஆகும்? சிலர் தூங்கிடுவான், ஆன்ம பசி வரும். அப்போது 12ஆம் இடம் அதுதான் ஆன்ம பசி. அப்போ அந்த ஆன்மா வந்து நம்ம இது சாப்பிட்டோம் முடித்தோம்,
இதுக்கு மேலே தூங்குறோம், இதுதானே வாழ்க்கை. இதுக்கு மேலே ஒன்று இருக்கு, என்ன இருக்குது, ஏது இருக்குது, சிந்தனையை தூண்டுவது தான் ஆன்ம பசி. அதுதான் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடம் பசி வந்து எடுத்த உடனே 12ஆம் இடம் பசி வந்துச்சுன்னா கெட்டு குடிச்சவராக போயிடுவான். 4வது பசியை முடிக்கணும், 8வது பசியை முடிக்கணும், 12வது பசிக்கு வரணும். இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த மெத்தடாலஜி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய துணையை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, ஒரு பீச் ஓரமாக கூப்பிட்டு போகலாம். பீச் இல்லை, பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக அடியே போகலாம். ஆத்தங்கரை ஓரமெல்லாம் போகவே முடியாது சார், ஒரு தாராயம் குடிச்சுன்னு இருப்பான்னு. கவலைப்படாதுங்க, எங்கன்னா ஒரு குழாடியில் பக்கத்தில் போய் உட்காந்துங்க, ஒரு கோயில் குளத்துக்கு பக்கத்தில் உட்காந்துங்க. ஏன், அங்கே காரகம் அங்கே இருக்குது, அந்த வாட்டர் காரகம், நீர் காரகம் அங்கே இருக்கிறதுனால அங்கே ப்ளீஸிங் கொடுக்கும். எப்பவுமே நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம இருந்தால் தான் நாம் நன்றாக இருக்க முடியும். அப்போது நமக்கு பிடிச்சது ஒன்று இருந்தால் தான் நன்றாக இருக்க முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், எத்திர சுகம் தத்திர பிரித்திகி. எங்கெங்கே சுகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்பம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சுகத்தை நீங்கள் எங்கே தேடுறீங்களோ, இதில் தான் இங்கே நான் பேசுகிறது தான் சுகம்னா கண்டிப்பாக இந்த பேசுகிறது தான் இன்பம். இதுதான் பேரின்பம். இதை விட்டால் வேறு இன்பம் எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. அதனால் நாம் இன்பத்தை நம்ம மனசு எங்கே நாடுகிறதோ அதுதான் அங்கே இன்பம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இன்பங்குது ஜாதகத்தில். உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு இன்பம் வரக்கூடிய இடம் ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அது எதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா கடைசியில் சொல்லிடுறேன், நானே கேளுங்க சொல்லிடுறேன். அடுத்தபடியாக நம்ம துலா ராசிக்காரர்கள் எங்கே இட்டுட்டு போகலாம் அப்படின்னா, எங்கேயுமே இட்டுட்டு போக வேணாம். துலா ராசிக்காரர்கள் அவர்களுடைய துணைக்கிட்ட பாசமாக பழகினா போதும். உன் மேலே எனக்கு அன்பு, நான் காலையில் மத்தியானம் சாப்பிடும்போது கூட உன் ஞாபகம் வந்துச்சு, விக்கல் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அப்புறம் வேறு ஒன்றுமே சொல்ல வேணாம். உன் ஞாபகம் விக்கல் வந்துச்சு, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் திங்கிங் பண்ணேன், அதுக்குள்ளே ஆஃபீஸ் வேலை முங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அப்புறம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா, அதாவது மனைவியோட அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவர்களை திட்டாமல் இருந்தாவே போதும். ஏன்னா அவங்க வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. திட்டுனீங்க, துலா ராசி துலா லக்னக்காரன் பொண்டாட்டியை இவனோட மச்சானை திட்டிங்களோ, மாமனாரை திட்டிங்களோ, மாமியாரை திட்டிங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிங்க. அன்றைக்கி நைட்டு 3 நைட்டு உங்களுக்கு பட்டி தான். அது மாதிரி ஆகிடும். அப்போ அதனால் அதை திட்டக்கூடாது, உஷாராக இருக்கணும் அந்த டைமில். ஏன்னா அவங்களுக்கு அங்கே அஃபெக்ஷன் அங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அந்த டைமில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக லக்னக்காரர்கள் தன்னுடைய மனைவியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எது பண்ணாலும் பண்ண முடியல சார், வயசாகி போச்சு சார், அது வேறு கதை. நான் சொல்கிறது வந்து நல்லா இருக்கிறவனுக்கு தான் சொல்கிறேன். என்ன அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பூங்காவுக்கு இட்டுன்னு போகணும். ஒரு பூங்கா, ஒரு பார்க்கு, அதுக்கு இட்டுட்டு போனாவோ, இல்லை வயல்வெளி, அப்படி ஓரமாக இந்த வயல்வெளி இருந்தால் வயல்வெளி, வயல்னா பூங்கா. அங்கே ஒன்றும் சும்மா ஒரு அரை மணி நேரம் இட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் இட்டு போங்க. மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள், நிச்சயமாக. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிக்னிக் இட்டு போகணும். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இப்போ ஈரோடுக்காரங்க பைக்கில் உட்கார வச்சு பவானியை போயிட்டு ஒரு கோயிலை சுற்றி காமிச்சு கூட்டியாண்டு விட்டுடணும். இது மாதிரி ஒரு பிக்னிக், காலைல போய் சாயங்காலம் வர மாதிரி ஒரு பிக்னிக் போனாவே தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய துணையை சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும், கண்டிப்பாக முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக மகர ராசி மகர லக்னக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, நல்ல சாப்பாடு, நல்ல ஹோட்டல். இந்த ஆரியபவன் ஹோட்டலில் நல்ல சூப்பராக இருக்கும் மசால் தோசை விட ரவா தோசை சூப்பரு. நீ ஒன்றா உனக்கு ஏன் அங்கெல்லாம் போய் என்ன அது கண்ட இடத்துல சாப்பிட்ற? இல்லை நீ வாங்கி ஒரு பாதி சாப்பிடு, அப்புறமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு பாதியில் 1/4 பங்கு கொடுத்துட்டு 3/4 பங்கு நீயே கூட சாப்பிட்டு வந்துடு, பிரச்சனை கிடையாது. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அங்கே 10க்கு மகர ராசிக்கு 7ஆம் இடம் கடகத்தில் வந்து சோறு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சோறு கண்ட இடம் சுகம், அதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அங்கே வந்து அவங்களுக்கு அப்போது ஏன் வீட்டில் செய்யாத சோறை நம்ம அங்கே ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் ஒரு ஹோட்டல், அந்த ஒரு ஃபுட்டு உள்ளே போகும்போது கண்டிப்பாக மனம் மாற்றம் ஏற்படும், நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனைவியை ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும், உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்.
எங்கேயுமே இல்லைன்னா ஒரு லைட் ஹவுஸ்க்காவது கூப்பிட்டு போகணும், வேறு வழி கிடையாது. ஒரு மலை பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா, அதாவது அடிக்கடிக்கு டெய்லி கூப்பிட்டு போக முடியாது, மாதத்தில் ஒரு முறை. சும்மா ஒரு பெரிய மலைக்கு போகக்கூடாது. இதுக்காக ஊட்டிக்கு போயிட்டு நான் பாஸ் வாங்கின்னு நான் போகிறேன்னு சொல்ல முடியாது. கொடைக்கானலுக்கு போகிறேன்னா சும்மா பக்கத்தில் ஒரு உயரமான ஒரு குன்று மாதிரி எங்கன்னா ஏறி இறங்கி வேர்த்து விறுவிறுத்து மண்டை காஞ்சி திரும்பி வரணும்னு வச்சுக்க, தட் இஸ் ஓகே. அப்போது கும்பராசிக்காரர்கள் தன் மனைவியை இப்படி இந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் கண்டிப்பாக. மீன லக்னக்காரன் என்ன பண்ணணும்? அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அவன் மனைவி எதையுமே விரும்பாது, எங்கேயும் போகாது, எங்கேயும் வராது, எதுலேயும் பட்டும் படாமல் இருக்கும். அப்போது அதுக்கு புது திங்ஸை காமிக்கணும். இங்கே வாங்க, ராஜவீதி ராஜகணபதி கோயிலில் ஐயா கோயிலில் அலங்காரம் அழகாக பண்ணியிருக்கார் அப்படின்னும், அங்கே பக்கத்தில் பூபதி ராஜன் ஒரு கருத்து சொல்கிறார், புது கருத்தாக சொல்கிறார், வாங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க. அப்போ புது விஷயங்கள், அதாவது இன்னோவேட்டிவ், இது வரைக்கும் கேள்விப்படாத பார்க்காத விஷயமே அறியாத ஒரு புது விஷயத்தை காமிச்சாவே அப்போ தான் அவங்க கண்டு லாய்க்கும். அது வரைக்கும் லாய்க்காது. பழைய காமிச்சோம்னா ஒன்றுமே யூஸ் இல்லாமல் இப்படியாக ஓடி போயிடும் அப்படின்றோம். ஸோ இதுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சுக்கிரனுடைய காரகங்கள் எல்லாம் தெரியும். அதே மாதிரி சுக்கிரன் யோகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் யாருக்கு அதிகமான நம்பர் 1 யோகாதிபதியாக இருக்கிறார்? மகர லக்னம், கும்ப லக்னம், கன்னி லக்னம். இந்த 3 லக்னத்துக்கு தான் சுக்கிரன் நம்பர் 1 யோகாதிபதி. அப்போது இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான நம்பர் 1 யோகாதிபதி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எங்கே ஊழ்ந்தாலும் எழுந்தாலும் அவன் தான் உன்னை தூக்கி உட்கார வைக்கிறவனே. அடுத்தபடியாக தனுசு லக்னம், மீன லக்னம் இருக்குது. 2 பேருக்கும் ரொம்ப மோசமானவர் அவர் தான். மற்றவங்களுக்குன்னா செகண்டரி ரேங்க் தான். ஈவன் மீன லக்னம் மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, துலா லக்னமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் 2வது தர யோகாதிபதி தானே தவிர ஃபஸ்ட்டு தர யோகாதிபதி அல்ல அப்படின்னு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் சொன்னேன், மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதி தானே சார், என்ன புதுசாக சொல்கிறீங்க? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், புரியும் உங்களுக்கு. நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சுக்கிரன் எங்கே பலமாக இருக்கிறார் அப்படின்னு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுக்கிரன் எங்கே பலமாக இருக்கிறார்? உச்சம்லாம் கிடையாது, 4ஆம் இடத்துல இருந்தார்னா பலம், அவ்வளோதான். சுக்கிரனுக்கு அதிகமான பலம் உச்சம்லாம் கிடையாது. உச்சம்லாம் சும்மா எல்லாம் உச்சம்னு இருந்துச்சுன்னா என்ன, பார்க்க அழகாக இருக்கும், அனுபவ பாத்தியது இருக்காது உச்சத்தில். என்ன நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், உச்சமாக இருக்கிறதுலாம் பார்க்க இருக்கும், அனுபவ பாத்தியது இருக்காது. அப்போ 4ஆம் இடம் தான் அனுபவ பாத்தியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சுகம். அப்போ 4ஆம் இடம் சூப்பர் சுகம் இருக்கிறதுலே. அடுத்து சுக்கிரனுக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அருமையான இடம். 5, 9 கூட சூப்பர், அருமையான ஒரு சிந்தனை, சந்தோஷம், மகிழ்ச்சி, எப்பொழுதுமே ஒரு குதுகுதுப்பு 5, 9 சுக்கிரன் கண்டிப்பாக தருவார் நிச்சயமாக. அதே மாதிரி 10ஆம் இடம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இருந்தும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான். 10ஆம் இடம் எனக்கும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது 6, 7, 8 வந்துச்சுன்னா வந்ததே நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு 6, 7, 8 ப்ராப்ளத்தை கொடுத்து விடும். 7 பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய மைனஸு இருக்கிற மாதிரி திடீர்னு காணாமல் போயிடும் 7. ஏன்னா கரகோபாவ நாஸ்தி, அதனால் ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கும், அன்பு ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கல்யாணம் ஆன உடனே அப்படியே நகமும் சதையுமாக இருப்பார்கள், ஆனால் விரைவில் பிரிந்து விடுவார்கள் கண்டிப்பாக. அந்த 7 வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். அதுக்கு 6, 8 பரவாயில்ல, வீட்லையாவது மூக்க சிந்திங்கன்னா 6, 10 கிடக்கும். 8 அந்த நேரத்தில் தேடி பார்த்தா காணாது. ஸோ இந்த 8க்கும் 6க்கும் இப்படியாக ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். என்னடா இது காணாமல் போச்சு 8னா என்னதான், ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, உச்சி வகீடு எடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னால், பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு, இங்கே ஒன்றும் பச்சை மலை ஒன்றும் இல்லை, பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னவங்க அதில் நியாயம் உண்டு கண்ணாத்தா. அப்போ பின்ன சுக்கிரன் 6, 8 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 6 இருந்துச்சுன்னா பத்துக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 8 இருந்துச்சுன்னா இந்த பச்சை மலை பக்கத்தில் மேயிடும். அப்போது அதுக்கு உஷாராக இருக்கணும் நீங்கள். அப்போ சுக்கிரன் 8 இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மேய்ஞ்சாலும் திரும்பி வரும்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா ரைட்டு, பிரச்சனை கிடையாது. என்ன திரும்பி வர மயக்க அதை மறந்து விட்டுட்டிங்கன்னா அது
பச்சை மலைக்கு போகும், ப்ளூ மலைக்கு போகும், அப்புறம் எல்லா மலைக்கும் போகும், நீல மலைக்கும் போகும். என்ன அப்போ மலையாக தாவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இது வந்து நீங்கள் உஷாராக பார்த்துக்கணும். உஷாராக என்னதை பார்க்குது, அது பார்க்கவே முடியாது, அவ்வளோதான். நீங்கள் உஷாராக பார்க்குது அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. உஷாரால வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. என்ன அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிரன் கிரகங்களோடு எந்த கிரகங்களோடு சேர்ந்தால் எப்படி வேகம் வேலை காட்டும் அப்படின்னா, இதுக்கு சயின்ஸ் பிரகாரம் தான் வேலை செய்யும். கரெக்டாக சயின்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுக்கிரனை பார்த்திங்கன்னு வச்சுங்க, இப்போது சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்து குரு, அடுத்து சனி, இப்படியாக ஃபார்மேஷன் இருக்குது. இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஹை ஸ்பீடு. அப்போ இந்த ஹை ஸ்பீடு வந்து சுக்கிரனோடு சேரும்போது என்னாகும், சூரியனும் சுக்கிரனும் சேரும்போது பிரச்சனை கொடுக்கும். அப்போ என்ன கொடுக்கும், 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா சுக்லம் சுரோனிதம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். 40 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா சுக்லம் சுரோனிதம் கட்டி போயிடும். அப்போ விந்து கட்டி போய் செத்து போயிடுவான். என்ன இப்படி இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் போகும். அப்போது வேகமாக வேலை செய்யுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேகமாக வேலை செய்கிறது வேதனையாக மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து சந்திரனோட சேர்ந்தால் என்ன அர்த்தம், சூப்பர். ஏன்னா சோமனும் காமனும், சோமன் சந்திரன், காமன்னா சுக்கிரன், இந்த சோமனும் காமனும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, அருமையான ராஜயோகம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டுனா, இந்த அதில் எங்கேயோ ஒரு இடத்துல அடல்ட்ரேஷனும் ஒரு பாசிபிலிட்டிக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அடல்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த சோமன் வந்து காமனோடு சேரும்போது சந்தோஷம் இருக்கும், இருந்தாலும் ஒரு மன நெருடலும் இருக்கும். அந்த மன நெருடல் காரணமாக ஸ்கிப் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சோமன் காமன். ஏன்னா ஏறும் இறங்கும். என்ன ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி. இந்த சோமன் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். செக் யுவர் செல்ஃப், தென் யூ கேன் ஃபிக்ஸ். நீ எடுத்த உடனே நான் சொன்னார், ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் சொன்னார், அவர் நிறைய யூடியூப் போட்டிருக்காரு, அவர் இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு யூடியூப், லேமேனுக்கு புரிகிற மாதிரி யூடியூப். ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னோன்னு வச்சுக்கோ, அந்த யூடியூப் ஓடாது. டெக்னிக்கலாக ஒரு யூடியூப்பில் நம்ம ரொம்ப உயிரை விட்டு நிறைய பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த யூடியூப் போகாது, புரியாது. ஏன்னா பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு யூடியூப் நம்ம கொடுத்தா தான் நல்லது. அப்போ இந்த காமனும் சோமனும் சேரும்போது இந்த சூழ்நிலை ஏற்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்தபடியாக அந்த சுக்கிரன் புதனுடன் சேர்ந்துச்சின்னு வச்சுங்க, அருமையான யோகம், மதன ராஜகோபால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மதன ராஜகோபால யோகம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பேசியே இப்படி பேசியே பொழுதும் போனடி அம்மம்மான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போது பேசி கொண்டு இருப்பதே ஒரு சந்தோஷம், செயலாக்கம் கிடையாது, நோ ப்ராக்டிக்கல், ஒன்லி தியரி கிளாஸ். ஏன்னு கேட்டால் இதான் மதன ராஜகோபால யோகம். நல்லா பார்த்துங்க, மதன ராஜகோபால யோகம்னா என்னவோ ஊன்லாம் நினைக்காதீங்க, எதுவும் கிடையாது, பேசினே இருக்க வேண்டியது தான். ஆஹா ஈன்னு இந்த மாதிரி இந்த ஆஹா ஈ பேசினே இருந்தாவே இந்த என்ன ஒன்று அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே, அப்படி ஒரு மியூசிக்கில் ஆவாகனம், ஆமாம், அந்த ஆலாபனை, இந்த ஆலாபனையிலே முடிஞ்சிடும் வேலை, பொழுது வெஞ்சிடும், சூரியன் வந்துடுவார். சுக்கிரன் புதன் ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன அதுக்குள்ளே சூரியன் முளைச்சிடும். இந்த சுக்கிரன் புதனுக்கு நடுவில் சூரியன் மாட்டிக்கினான்னு வச்சுங்க, எவன் ஜாதகத்தில் தான் மதன ராஜகோபால மாதிரி மண்ணாங்கட்டியாது, ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக இருக்காது. சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நடுவில் சூரியன் மாட்டிக்கினானா ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. அது என்னது, நானும் பிறந்தேன், தஞ்சாவூரில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, கட்சியில் இங்கே வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அந்த நிலைக்கு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தபடியாக இதே சுக்கிரன் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்துச்சின்னு வச்சுங்க,
சூப்பர் ராஜயோகம், பயங்கரமான ராஜயோகம். என்ன ராஜயோகம்? பிருகுமங்கல யோகம். அப்போ பிருகுமங்கல யோகம்னா அப்படியே ஏகப்பட்ட இது என்ன அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கே முடியாது. ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆஃபருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் இதுக்கு ஒரு பிஏ வேணும் என்ன. அப்போ சரி அப்படி தான் போன உடனே என்ன ஆகும்? இப்போ இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆகுன்னா, இந்த காஞ்ச மாடு கம்பங்கொல்லியில் பூந்தா என்ன ஆகும்? மேயும். மேய்ஞ்சிட்ட உடனே அப்போ இந்த காஞ்ச மாடு கம்பங்கொல்லியில் சாப்பிட்ட உடனே இன்னொரு கம்பங்கொல்லி மாட்டுச்சுன்னா அங்கேயும் காஞ்ச மாடு மாதிரி தான் நடக்கும், சாப்பிட்ட மாடு மாதிரி இருக்காது. ஏன்னா சுக்கிரன் செவ்வாயோட காம்பினேஷன் அருமையான காம்பினேஷன். என்னை கேட்டால் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் அல்லன்னு நினைப்பாங்க ஜோதிடர்கள். அது தவறான பாயிண்ட் என்னை கேட்டால். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் யாருக்கு இணைந்து இருக்குன்னு பாருங்கள். ஆரோக்கியமான உடல், நல்ல உடல், அதாவது சாப்பிட்ட அதுக்குரிய ஒர்க் பண்ணணும், அப்புறமா தான் தூங்கணும். என்ன இந்த நிலையை வந்து சுக்கிரன் செவ்வாய் கொடுத்துருவார் கண்டிப்பாக அப்படின்னு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் குருவோடு சேர்ந்தார். என்ன ஆகும்? குருவோடு சேர்ந்தா ப்ராப்ளம் வரும், பேசுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஜெயலலிதா பெருசா, எம்ஜிஆர் பெருசா, கருணாநிதி பெருசா, ஸ்டாலின் பெருசா, இது மோடி பெருசா, ராகுல் பெருசா, இப்படி மாறி மாறி தான் பேசுவாங்க. என்ன பேசணும்னு ஒன்றும் புரியாது, எதுக்கு பேசணும்னு புரியாது. இதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டு ஒன்றுக்குது. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான், பார்வையிலே படம் பிடிச்சி நெஞ்சினிலே இடம் பிடிச்சான். இதில் இடம் பிடிச்சிடுவான். ஏன்னா சுக்கிரன் குரு சேர்ந்தால் நெஞ்சினிலே இடம் பிடிச்சிடுவான், விடாம மாட்டான், கண்டிப்பாக பிடிச்சிடுவான். நெஞ்சினிலே இடம் பிடிச்சி அப்போ வந்து அடுத்த ஸ்டாண்ட் சாதுவான். யமுனையிலே வெள்ளம் இல்லை. அப்புறமா விஷயம் தெரியுது, யமுனையிலே வெள்ளம் இல்லை. விடியும் வரை கதை பறிச்சான், விடியும் வரை கதை பழகி முடியாமல் முடிச்சு வச்சான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தது. நல்லா பார்த்துங்க, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா விடியும் வரை கதை படித்து முடியாமல் முடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஓகே, எண்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, நோ கிளைமேக்ஸ். ஸோ இதுதான் சுக்கிரன் குருவோடு சேர்ந்த நிலை. இந்த கதி, இந்த கதி யாருக்கு இருக்கும்? அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியது தான். அதுதான் பண்ணிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு தெரியாது என்ன கேது சொல்லி பார்க்கலாம், பண்ணிக்க வேண்டியது தான். சரி, அடுத்தபடியாக சனியோட சேர்று. இதே சுக்கிரன் வராரு, சனி பக்கம் வரார். சனியோட காம்பினேஷன் ஆகும்போது என்ன ஆவார் அப்படின்னா, என்ன ஆகும்? முக்கியமான ஒரு வேலை, நான் இது மாதிரி வந்து விஜய் பூபதிராஜன் மீட்டிங் வச்சுருக்காரு, நான் போகலாம் அப்படின்னு லாட்ஜிலேருந்து வெக்கேட் பண்ண உடனே கிடுன்னு கிட்ட வரும்போது பள்ளிப்பாளையம் கிட்ட வரும்போது வயிற்ற கலன்னு கலக்கும், வேக வேகமாக ஓடணும், மீட்டிங் மூடு அவுட் ஆகிடும். அப்போ என்னாச்சு? இந்த நிலைமை தான் இருக்கும். ஏன்னா சனியும் சுக்கிரனும் சேர்ந்தா கிட்ட போகும்போது வயிறு கலக்கம், அவ்வளோதான். கிட்ட போகும்போது ஏன் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சனியினுடைய நிலை என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்குங்க. சனி இஸ் த கோல்டு பிளானட், வெரி கோல்டு பிளானட். சனி வந்து ஆஸ் பர் சயின்ஸ் வந்து வெரி கோல்டு, பயங்கரமான கோல்டு பிளானட். ஐஸ் பர்க்ஸ் என்ன கேட்டால் ஐஸ் கட்டிகள் இருக்கக்கூடிய இடம். அந்த சனியோட இந்த சுக்கிரன் என்கின்ற ஒரு உஷ்ணத்தை கொண்டு போயிட்டு அங்கே விட்டால் என்ன ஆகும்? இந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம், தோசை போடுவான், தோசை கடையில் கடாய் நல்லா காய வைப்பான், காய வச்சுட்டே இருக்கான், தோசை நல்லா வரும்னு. பக்கத்தில் ஒரு தொடப்பத்தில் தண்ணி எடுத்து டோப்புன்னு போடுவான், சுட 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 சுடன்னு எகுரும். அந்த மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே எகுரும். அப்போது கிட்ட போகும்போது, தூரம் வரும்போது ஒன்றும் வராது. அப்போது சனியும் சுக்கிரனும் இணைந்தால் இந்த தோசை போடும்போது படபடக்குது பாருங்க, அந்த படபடப்பும் சிடுசிடுப்பும் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ரைட், ஓகே அப்படின்னு முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
சனி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தால், அப்போ அது முக்கியமானது இல்லையா? சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தால் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மகா யோகம் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மகாலட்சுமி யோகம். அதுக்கு பேர் ஆக்சுவலி மகாலட்சுமி யோகம். ஏன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன் ஆச்சுனாவே மகாலட்சுமி யோகம் வருது. அப்போ மகாலட்சுமி யோகம் எப்படி இருக்கும்? இப்போது ஐயா அப்போ பெரிய ஆள் தான் நீங்கள். ஆமாம் இல்லையே. இப்போ மகாலட்சுமி யோகம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரௌட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை, அதான் இருக்கட்டும். அது வீட்டில் மகாலட்சுமி, வெளியே ராஜலட்சுமி வருவாங்க. என்ன அதனால் சுக்கிரன் ராகு இருந்துச்சுனாவே வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்க, அது ஷூர். ஆனால் வெளியே வந்து ராஜலட்சுமிகள், நிறைய லட்சுமிகள் வருவாங்க. அஷ்டலட்சுமியும் வெளியே சுற்றட்டும், அது என்ஜாயபிள், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் ஒன்று, அதில் வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒரு பழைய புராணத்தில் நம்ம சொல்லுவாங்க, நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருஷம் இருமுறைன்னு. அதில் மாதம் இருமுறையில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் ஒரு மகாலட்சுமி கிட்ட மாதம் இருமுறை, இன்னொரு மகாலட்சுமி கிட்ட மாதம் இருமுறை, அது மாதிரி அஷ்டலட்சுமி கிட்ட மாதம் இருமுறைனா 16 முறை ஆகிடும். அது என்ன ஆகும்? உங்களுடைய தேஜஸ் போயிடும், சுக்லம் போயிடும். சுக்லம் போயிடுச்சுனாவே டயபெட்டிக்ஸ் வந்துடும் சீக்கிரம். டயபெட்டிக்ஸ் வந்து இப்போ இந்த காலத்தில் டயபெட்டிக்ஸ் நிறைய வர்றதுக்கு காரணம் சுக்லத்தை வீணாக வேஸ்ட் பண்ணுவது தான். தங்கத்தை கூட வேஸ்ட் பண்ணிடலாம், பணத்தை கூட வேஸ்ட் பண்ணிடலாம், சுக்லத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போது சுக்லத்தை வந்து ஒரே முறை 2 முறை தான் யூஸ் பண்ணணும், மாதம் 2 முறை தான். மற்ற நேரத்தில் அதிலே நீங்கள் வச்சுக்கணும். அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு ஒரு டைம் போட்டு வச்சுக்கணும், டேட் ஒன்று, கேலண்டர் ஒன்று போட்டுக்கணும். இது இல்லைன்னா இது அப்படின்னு. அது வந்து நீங்கள் அஷ்டலட்சுமியில் 2 முறை, அது எந்த லட்சுமிக்கு சான்ஸோ அது அந்த லட்சுமிக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். நான் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எதுனோ நான் சொல்லிட்டேன், ட்ராக்கை மாறணும்னா ஒன்றும் கிடையாது, ட்ராக்கில் தானே ஓடிங்கிறேன், அதுதான் கிடையாது. ஏன்னா ட்ராக்கில் மாறிட்டுன்னா பிரச்சனை ஆகிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து அருமையான ஒரு ராஜயோகம். அதில் வந்து என்னன்னா, அதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ தண்ணி போடலாம், 1 ரவுண்டு போடலாம், 2 ரவுண்டு போடலாம், 3 ரவுண்டு போடலாம். ஃப்ளாட் ஆகக்கூடாது. ஃப்ளாட் ஆகிட்டேன்னா என்ன அர்த்தம்? 4வது ரவுண்டுக்கு நீங்கள் ஃபிட் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். அப்போது மொடா குடிக்காரன் இப்போ ரவுண்டே இப்போ அவனுக்கு கிடையாது. சுக்கிரன் ராகுக்கு வந்து ரவுண்டே கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் வரமாட்டான். எடுத்த உடனே மொடா குடிக்காரன். ஆமாம், ஏக்தம். என்ன அப்போது மொடா குடிக்காரன் வந்து அந்த ஒரு ரசனை இருக்காமல் போயிடும். அப்போது ரசனை இல்லாமல் எது எப்படி பண்ணணும், எது எப்படி செய்யக்கூடாது என்பதை அந்த நிலை தன்னிலை மறந்துடுவார். அப்போ சுக்கிரன் ராகு இருந்தால் அப்போது தலைக்கீழான ஒரு சுக்கிரன் வக்கரம் பெற்றால் என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்? சுக்கிரன் வக்கரம் பெற்றால் இப்படியே நம்ம பார்த்து எனக்கு இது வித்தியாசமாக எனக்கு ஒரு நம்ம இந்தியன் லேடிஸு இந்தியனையே பார்க்கணுமா? ஏன் நான் ஆப்பிரிக்கனை பார்த்தா என்ன, அவன் ரஷ்யனை பார்த்தா என்ன, இப்படி ஒரு வித்தியாசத்தை பார்க்க தோணும். எதுலேயுமே ஒரு வித்தியாசமாக இப்படி என்ன எனக்கு இதெல்லாம் பார்த்ததுப்பா, இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், ரைட்டு, ஓகே. என்ன நமக்கு தான் தெரியும் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துலேருந்து 12 பாவம் என்னென்ன பாவம் என்னென்ன உறுப்பு எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக பார்த்த உடனே சொல்லிவிடுவோம். இது தான் பார்த்தாச்சு, ரஷ்யாவுக்கு போய் பார்ப்போம், சீனாவுக்கு போய் பார்ப்போம், இப்படின்னு ஒரு வித்தியாசத்தை. சுக்கிரன் வக்கரமானால் இப்படி வரும். ஏன்பா நான் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் போகிறதுக்கு வழியே இல்லையே, நான் வந்து இங்கே உட்காந்து கிராமத்தில் உட்காந்துறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ என்ன அடுத்து அப்பவும் ஒரு மாற்றங்கள் தேவைப்படும். ஏன் இது மாற்றங்கள்? அப்போ மாற்றங்கள்னால் வக்கரம் சிந்தனைகள், வக்கர ஒரு இன்பத்தை பெறுவது. நேராக கையெடுத்து சாப்பிடாம இப்படி சாப்பிட்டாயின்னா, இப்படி போய் சாப்பிட்டாயின்னா, ஓடினே சாப்பிட்டாயின்னா, நடந்துனே சாப்பிட்டாயின்னா, இப்படி பல்வேறான சிந்தனைகள் உங்களுக்கு சுக்கிரன் வக்கரம் வரும்போது. உங்களுக்கு இல்லை, நான் சொல்கிறது சுக்கிரன் வக்கரமானவருக்கு, உங்களுக்கு சுக்கிரன் கரெக்டாக இருக்குது. நீ இல்லைன்னா வந்து உட்கார முடியாது. இங்கே சுக்கிரன் வக்கரமானவங்க இங்கே முன்னாடி உட்கார மாட்டாங்க, சிவா நிச்சயமாக உட்கார மாட்டாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அதுக்காக விஜய் பூபதி ராஜன் உட்காங்கிறாருன்னு சொல்லி அவரை நினச்சிடாதீங்க.
ஏன்னா சுக்கிரன் வக்கரம்னு. லாஸ்ட்டு சுக்கிரன் வக்கரமானவங்க ஃப்ரண்ட்டில் உட்கார மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணால் எங்கே வேணால் வேறவர் யூ கேன் செக். அவங்க வந்து லாஸ்ட்டில் தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்க தேர் ஹேவிங் கிரிட்டிசிசம் மைண்ட் இருக்கும். அந்த கிரிட்டிசிசம் மைண்டு வந்து ஃபஸ்ட்டில் உட்காரவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டான், லாஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அப்போ அவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ சுக்கிரன் வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தனை மோகும். சொல்லப்போனால் மூத்தவர்களுடன் தொடர்பு ஏற்படும், தன்னை விட அதிபயங்கரமான மூத்தவர்களுடன் தொடர்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும். அஸ்தங்கம் வந்து சுக்கிரன் வந்து 0. ஆக்சுவலி சுக்கிரன் அஸ்தங்கம் ஆச்சுன்னா அவன் தான் சூரியனோட சேர்ந்தாவே இதுவே நீர்த்து போயிடுது. 10 டிகிரிக்குள்ளே போகும்போது அவன் என்ன பண்ண போகிறான், ஏதோ ஒன்று இப்படி பார்ப்பான், அப்புறம் மூடிக்குவான் கண்ணை. அவ்வளோதான், கண்ணை திறந்து பார்ப்பான், ஆனால் மூடிக்குவான். வேறு ஒன்றும் அவனுக்கு கிடையாது. அதிச்சாரம் வந்து யாருக்கு அதிச்சாரம்? சுக்கிரனுக்கா? அதிச்சாரம் வந்து என்னன்னா வேகம். சும்மா அப்படியே அந்த ஒரு அதுக்கு தான் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பையனோ பொண்ணோ கொஞ்சம் திமிரு கொஞ்சம் அதிகமாக காட்டுதுன்னு வச்சுங்க, உப்பு குறைச்சி போடுங்க, உப்பு மிளகா குறைங்கன்னுவாங்க சாப்பாட்டில். அப்போ உப்பு மிளகா குறைச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? உப்பு என்கின்ற சுக்கிரனையும் மிளகா என்கின்ற செவ்வாயையும் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உணர்வுகள் கட்டுப்படும். அப்போ நீங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க வீட்டில்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து ஒரு மாதம் இந்த வெயில் காலத்தில் கூழ் குடிச்சிருப்பீங்க, அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் நீங்கள் இது மாதிரி அதிச்சாரத்தை பற்றி சிந்தனை வருது. அதுதான் இந்த கடந்த ஒரு மாதமாக கூழ் குடிச்சிருப்பீங்க, அதில் உப்பு கொஞ்சம் கூட்டி போட்டிருப்பீங்க. கூழ் குடிச்சிங்களா என்னன்னு தெரியல. அதிச்சாரம் தப்பு இல்லை, ஒரு வேகமாக எப்பவுமே வேகம் விவேகம் அல்ல. அதாவது நம்ம வேகமாக போனோம்னா நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ண மாட்டோம், ஃபெயில் ஆகிடுவோம். அப்போ எதுவுமே வந்து பாருங்களேன், அதான் காஞ்ச மாடு கம்பங்களுக்கு போனால் என்ன ஆகும்? மென்று அங்கங்கே துப்பிடும், அப்புறம் பசி எடுக்கும், அப்புறம் பொறுமையாக சாப்பிடும். அப்போது இதுதான் நடக்கும். அப்போது இந்த கஜினி முகமது முதல் பேட்டரியில் தோத்துட்டு 17வது பேட்டரியில் ஜெயிச்சான் இல்லையா, அதே மாதிரி தான். முதல் பேட்டரியில் தோற்றுரும், 2வது பேட்டரியில் தோற்றுரும், 17 பேட்டரில் தோற்று பிறகு 17வது பேட்டரியில் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் ஜெயிச்சிடுவீங்க, விட மாட்டீங்க. சிந்தனை இருக்குல்ல, சிந்தனை இருந்துச்சுன்னா ஓகே. ஆக சுக்கிரன் ராகு அருமையான ராஜயோகம். என்னை கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். காரு பங்களா, நல்ல நறுமணம், நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு சர்விங்கு என்ன, உங்களுக்கு தண்ணின்னு பார்க்கும்போது தண்ணி வரும். இப்படி வரும்போது அதாவது அந்த சுக்கிரனுக்குரிய அத்தனை அம்சமும் லக்ஸூரியஸோடு ராகுவோடு இணைந்து வரும். சாதாரணமாக வராது. ஒரு காஃபி வந்து சாதாரணமாக ஒரு சாதா டம்ளரில் படிக்கிறது, ஒரு பெரிய ஒரு கப்பன் சாசலில் வச்சு முன்னாடி ஒரு ட்ரே வச்சு அதில் ஒரு பொண்ணு ஒன்று கொண்டாந்து கொடுக்கும். இதுதான் காஃபி. இதே காஃபி வந்து இப்போ சக்திவேல் கொடுத்தாரு எனக்கு. அது எப்படி கொடுத்தாரு? அது வெறும் காஃபி, வெறும் சுக்கிரன். அது வெறும் சுக்கிரன், சந்திரன் சுக்கிரன். என்ன கேட்டால் அன்பின் காரணமாக கொடுத்தாரு சந்திரன் அது. ஆனால் நமக்கு சுக்கிரன் ராகு காம்பினேஷனுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றா எங்கே வேணாலும் பாருங்கள், வேர் எவர் யூ கேன் கோ, உங்களுக்கு இதுதான் இருக்கும், நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் சீன் தான் இருக்கும். அதாவது சுக்கிரன் வந்து ராகுவை வந்து பூஸ்ட் பண்ணுவார், பூஸ்ட் பண்ணி அழகாக கொடுப்பார், சூப்பராக கொடுப்பார். என்ஜாய் பண்ணது வேண்டி தான். இன்னும் ஒன்று, மாதம் 2 முறை மட்டும் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அதில் மிஸ் ஆனோம்னா ஆயில் பங்கம் ஏற்பட்டுடும். முக்கியமாக ஆயில் பங்கம் ஏற்படுவதற்கு இது ஒரு பெரிய காரணம் கண்டிப்பாக. சரி, அதுதான் போச்சு. சுக்கிரனுக்கு கேதுவோடு தூக்கி போட்டோம், என்னாச்சு? என்ன தான் ஆகும்? என்ன சுக்கிரன் கேது என்ன பண்ணனா, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. என்ன இன்னொன்று என்ன நீங்கள் சொல்லுங்கள் சிவா. அடுத்து, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, அப்புறம் இன்னொன்று தொடாதேன்னு. இப்படி தொடாதேன்னு வந்து பேன் ஆர்டரே கொடுத்துட்ருக்கோம். பேன் ஆர்டர் மட்டும் கொடுத்த உடனே அதோடு நிற்குமா? நிற்காது.
பத்திரகிரியார் ஒரு பாடல் ஒன்று பாடுவார். கால் காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம் அப்படின்னு எக்காலத்தை போடுவார். திருவாசகத்தில் மணிவாசக பெருமாள் சொல்வார், செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றிவிட்டு அம்மை எனக் கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு. அப்போது செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை. அப்போ இந்த மாதிரி இந்த சின்ன 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 விஷயங்களுக்காக திரிஞ்சுங்கிறனே, இதிலேருந்து நான் எப்போ வெளியே வர்றது அப்படின்னு இந்த சித்தாந்த தத்துவங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு காம்பினேஷன் தான் இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன். இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷனில் அப்படியே இறுக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்காக ஆசை இல்லாமல் இருக்காது, ஆசையும் இறுக்கம் அதிகமாகும். அதனால் என்ன ஆகும், மனதில் சந்தேக எண்ணங்கள் ஏற்படும். அப்போ சந்தேகம் வந்துச்சுனாவே ரொம்ப வேதனைக்குரியதாக மாறிவிடும் வாழ்க்கை. அப்போ சந்தேகம் வந்துச்சுனாவே மேக்சிமம் இடத்த விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது அந்த காம்பினேஷன் நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் போட்டோம் ரைட்டு. சுக்கிரனை கெட்டு போச்சுப்பா, அஸ்தகமாச்சு, அதிசாரமாச்சு, வக்கரமாச்சு, இல்லை சனி பார்வையில் இருக்குது, சுக்கிரன் நீச்சமாகி போச்சு. நான் நீச்சமானா கூட பரவாயில்ல, நீச்ச உறவு கிடைக்கும். சுக்கிரன் எங்கேயும் உங்களை மிஸ் பண்ண விட மாட்டார். ஏன்னா அவர் தொடர்பை எப்படியும் கொடுப்பார். சுக்கிரன் சனியோடு சேர்ந்து நீச்சமானாலும் சரி, கண்டிப்பாக அந்த நீச்ச தொடர்பின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெறுவாய். இப்போது இதில் என்ன ஆகுது, ஸ்வீட்டு அது சின்ன கடையில் ஜாங்கிரி சாப்பிட்டா என்ன, ஸ்டார் ஹோட்டலில் ஜாங்கிரி சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே, தித்திப்பாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று சாப்பிட்ற இடம் தான் வேறையாக இருக்கும், அவ்வளோதான் என்ன. அப்போது இதுதான் நீச்ச சுக்கிரன் கொடுக்கக்கூடியது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஐயா வாங்க. அல்ல இப்போ இன்னொன்று பாயிண்ட்டு, நீச்சம் என்பது என்னென்னா, அப்போது நம்ம ஒரு பொருளை அணுவாக ரசிக்கக்கூடியது நீச்சம். என்ன கேட்டால், ஏன் இப்படி ரசித்தா என்ன, இப்படி ரசித்தா என்ன, அப்படி ரசித்தா என்ன, இப்படின்னு பல்வேறு இது கிடைக்கல, இப்படி அட்லீஸ்ட் நீங்கள் தூரம் நின்று ரசித்தா என்ன, இந்த ரசிப்பு தன்மையை இருக்கிற இடத்த வச்சு மேனேஜ் பண்ணுறது தான் நீச்சம். கிடைக்கிற நேரத்தில், அதாவது ஒரு நட்சத்திரம், ஒரு 2 நட்சத்திரம் இருக்குது. என்ன நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், தெரியுங்களா? மகம் பூரமும் சும்மா நிற்காது. மகம் பூரம் 2 பேரும் ஆம்னமனட்டே ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும், இப்படி பார்த்து நிற்கிறதுக்குள்ளே திரும்பி பார்த்தா முள்ள இப்படி இருப்பாங்க. புரியல என்ன பூரம்? பூரம் ஆண்டாள் நட்சத்திரம்னு சொல்கிறீங்க. பூரம் பார்த்தீங்களா, அதில் வேறு சுக்கிரன் உட்காந்துக்கிறாரு பாருங்கள். எங்கெங்கே சுக்கிரங்குது, அதுவும் 3ஆம் பாதம். நீங்கள் புஷ்கர நவம்சத்தில் இருப்பீங்க இல்லையா? இருந்தாலும் அதான் 3ஆம் பாதம் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் போய் பாருங்கள், 3 தான் இருக்கும். என்ன 2ஆம் பாதம் இருக்காது, பார்டரில் இருக்கும், 3க்கு எட்டி போட்டுரும். அதுவும் செவ்வாய் சாரத்தில் இருக்குது. வேறு என்ன செவ்வாய் சாரம் பக்கத்தில் உட்காங்குது இல்லை. சரி, அது போட்டோம், எப்படின்னா இருக்கட்டும். ஆமாம், மகம் பூரம் பாருங்கள், ஒரு பெரிய சூப்பர். என்ன கேட்டால், இந்த மகம் பூரத்தை கட்டினா, பூரம் மகத்தை கட்டினா தான் சூப்பர். மாறி கட்டிச்சுன்னா சலிப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு கிசுகிச்சம் பண்ணிக்கினே இருந்துட்டு, இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிசுகிச்சம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா சிரிப்போம். ஒரு 3 முறை பண்ணால் சிரிப்போம், 4ஆவது முறை பண்ணால் என்ன பண்ணுவோம், ஏன் உனக்கு புத்திக்குது ஐயான்னு கேட்போம். இதே மாதிரி தான் இந்த மகம் கிசுகிச்சா பண்ணும், மகமும் பூரமும். அதுக்கு காம்பினேஷனால் இதே 2மே மாட்டிக்கிச்சுன்னா, தடக்குன்னு பார்த்தா இப்படி திரும்பி பார்த்தா காணாமல் போயிடும், இப்படி திரும்பி பார்த்தா காணாமல் போயிடும், அப்புறம் அங்கே போனால் காணாமல் போயிடும். அப்பப்போ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு அந்த சிந்தனை மகம் போகிறதுக்கு உண்டு கண்டிப்பாக. வாகனம் அலங்காரம், வாகன அலங்காரம் போடலாமே, அதுக்கு என்னக்குது அலங்காரம் தான். நான் எடுத்த உடனே சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டுன்னு என்ன ஒரு பாடினேன். இந்த சித்தாடை கட்டணும், தெரிந்தும் தெரியாமல் என்ன சிங்காரம் பண்ணணும். சிங்காரம் பண்ணும்போது அதுதான் பரிகாரத்தில் வந்துடுது அதெல்லாம். இப்போ சுக்கிர பலமே இல்லை, ஒன்றுமே இல்லை, தாடி கிடிமா இது மாதிரி வெள்ளை தாடி வேறு ஆகிப்போச்சு என்ன அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு வச்சுங்க. இதை மாற்றத்துக்கு வழிக்குது, நிறைய வழிக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்னன்னா, ஃபஸ்ட்டு
அழகாக ஃபஸ்ட்டு ஆண்கள் மீசை கத்தியாக இருந்துச்சுன்னா அதை முதல்ல ட்ரிம் பண்ணணும். மீசையை வந்து அரும்பு மீசையாக வச்சுக்கணும். எப்பவுமே அரும்பு மீசை வந்தால் தான் சுக்கிரனுடைய பலமே கூடும். அரும்பு மீசை என்னன்னா செவ்வாயினுடைய காரகம். அப்போ செவ்வாயினுடைய காரகம் வந்தால் தான் அரும்பு மீசைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு வேறு எதுக்கு. அரும்பு மீசையை பார்த்து தான் அந்த காலத்துலேயே ஒரு பாட்டே பாடினாங்க. பட்டு சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளை என்னை காதல் அணையில் என்னவோ சொல்லுவாங்க, காதல் வலையில் அணைத்தவளை அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர என்ன குறும்பு பார்வை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், அரும்பு மீசை வந்தாவே இதெல்லாம் வந்துடும், குறும்பு பார்வையே வந்துடும். அப்போது சுக்கிரன் வேலை செஞ்சிருவார், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வேலை செய்வார். அப்போ சுக்கிரன் வேலை செய்யணுன்னா சுக்கிரனுடைய காரகங்களை நீங்கள் அரும்பு மீசையே போட்டுக்கணும். தாடி விட்டுன்னு இது மீசை விட்டுன்னு அப்படியே இருந்தோம்னா அப்போ என்ன அர்த்தம், சனி கேதுவோட காம்பினேஷன் வேலை செய்யாதா? சாமியாராக இருந்தாலும் நித்யானந்த சாமியாராக இருக்கணும், சாதா சாமியாராக இருக்கக்கூடாது. நித்யானந்த சாமியாராக இருக்குது. சாமியார்னால் என்ன அர்த்தம், சாமி யார் என்று அனலைஸ் பண்ணணும். சாமியை பார்த்துட்டவங்களாம் சாமியார் கிடையாது, அனலைஸ் பண்ணுறவங்க தான் சாமியார். என்ன அதனால் சாமி யார் என்கின்ற அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள். என்ன இப்போ இதே பாருங்களேன், சுக்கிரனோட சனி புதன் கேது காம்பினேஷன் கிட்டோம், இல்லற சாமியார். இப்போ 2ல் சுக்கிரன் வக்கரம் பெற்றோம், இல்லற சாமியார். சரி சரி ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா சுக்கிரனுடைய காரகத்தை நம்ம டெவலப் பண்ணணும்னா நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், அழகான ட்ரெஸ்ஸு, அருமையான ட்ரெஸ்ஸை போடணும். கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு இருக்கணும். முக்கியமாக இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு உதவணும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு உதவணும். கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் ஜெண்டருக்கு உதவணும். பெண்கள் வந்து முக்கியமாக சுக்கிர பலம் பெறணும்னா ஒரே வழி இருக்குது, கண்ணுக்கு மை வைக்கணும். அப்போ கண்ணுக்கு மை வச்சிட்டிங்கனாவே சுக்கிரன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான் டப்புன்னு. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, சுக்கிரன் வந்து ஓடி வந்துடுவான். செல்ஃப் டெக்கரேஷன் பண்ணிக்கணும். சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு அப்படின்னு ஒரு பாடுவாங்க. அப்போது சீவி முடிக்கணும், சிங்காரிக்கணும். அப்போ சிங்காரிக்கணும்னா இல்லைன்னு வச்சுங்க, தலைவரி கோலமாக இருந்துச்சுன்னா சுக்கிரன் எப்படி வருவார், அங்கே சனி தான் தாண்டவம் ஆடுவார். அப்போது சனி வந்துட்டுன்னா சுக்கிரனுக்கு வேலை கிடையாது. அப்போ சுக்கிரன் வந்து சிருங்காரம் இருக்கணும், காரமாக இருக்கக்கூடாது. காரமாக இருந்துச்சுன்னா அவுட்டு. என்ன சிருங்காரம் இருக்கணும். ஒவ்வொரு இஞ்சி காஃபி குடிக்கிறோம், மொல்லமாக குடிக்கணும், அது சிறுங்காரம் இருக்கணும். அதை விட்டு பெருங்காரம் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் கலக்கி குடிச்சோன்னா சாம்பாரை குடிக்கிற மாதிரி ஆகிடும், பெருங்காரம். அது ஒர்க் அவுட் ஆகாது. சிறுங்காரம் இருக்கணும். அப்போ அந்த சிறுங்காரத்துக்கு தான் வேல்யூவே அதிகம் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ முக்கியமாக வந்து சுக்கிரனுடைய அம்சமாகிய பட்டாடை, மேக்சிமம் பட்டு புடவை கட்டணும். ஃபஸ்ட்டு ஆண்களாக இருந்தால் பட்டு வேஷ்டி, பெண்களாக இருந்தால் பட்டு புடவை. பட்டு புடவை கட்ட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஷைனிங்கான ஒரு துணியாவது நம்ம போடணும். ஷைனிங், ஒரு கிளைட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைட்டரிங், அந்த கிளைட்டரிங்கை போடணும். கண்டிப்பாக அது போட்டால் சுக்கிரனுடைய அம்சம் நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து வெள்ளியை வந்து இடுப்புக்கு கீழே கட்டணும், இடுப்புக்கு மேலே கட்டிடக்கூடாது. வெள்ளி செயின், வெள்ளி காப்பு இதெல்லாம் போடவே கூடாது. போட்டிங்கன்னா தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். இடுப்புக்கு கீழே நீங்கள் வெள்ளி எவ்வளோ வேணாலும் போடுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. சார் எனக்கு வந்து நான் சுக்கிரனுடைய லக்கணங்கள், கால் கொலுசு போடுங்க. நீங்கள் ஆண்கள் அண்ணா கயிறு கட்டுங்க. என்ன பெண்கள் வந்து கால் கொலுசு போடுங்க. எப்பவுமே வந்து கால் கொலுசுக்கு வந்து சுக்கிரனுடைய தூண்டுதல் உண்டு. கண்டிப்பாக கொலுசு வந்து அதுக்கு தான் ஒரு சினிமாவில் கூட ஒரு பாடல் ஒன்று இருக்குது, உன்னுடைய மெட்டி ஓசை என் காதருகிலே கேட்டது அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அது என்ன பாடல் நான் மறந்துட்டேன், தமிழ் பாடல். உன்னுடைய மெட்டி ஓசை என் காதருகில் மெல்லியதாக கேட்டது. அப்போது மெட்டி ஓசை காதழுகிற மெல்லியதாக கேட்கணுன்னா அப்போ சுக்கிர அம்சம் அங்கே என்ன மாதிரி விளையாடுதுன்னு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுமோ புரியாதோ அது இன்னும் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அப்போது அதுதான் சுக்கிரனை வந்து ஈஸியாக
மோட்டிவேட் பண்ணுறது சுக்கிரனுடைய இதுவை. அடுத்தபடியாக வந்து தங்கம், தேஜஸ். என்ன அப்போ இடுப்புக்கு மேலே தங்கத்தை எவ்வளோ வேணாலும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நான் தங்கம் போடக்கூடாது, நான் வந்து ரிஷபலக்கணம், தங்கம் போடக்கூடாது, அஷ்டமாதிபதி என்னை வந்து அடிச்சு விடுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தங்கம் என்பது சந்தோஷத்தினுடைய அறிகுறி, சுக்கிரன் என்பது வீரியத்தினுடைய அறிகுறி, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது தங்கம் என்பது சந்தோஷம், சுக்கிரன் என்பது வீரியம். அப்போ இந்த வீரியத்தை வீரியம்னா என்ன அர்த்தம்? பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்ம மெட்டபாலிசம், நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம், அதை வந்து சொல்லக்கூடியது தான் சுக்கிரன். அப்போ சுக்கிரனே இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு வந்து அந்த கண்ணில் இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா, கண் இருக்கும், செத்து போனவங்க கண்ணு பார்க்குறதுக்கும் உயிரோடு இருக்கிறவங்க கண்ணு பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கிறது இல்லை. அங்கே அந்த சுக்லம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சுக்லம் என்பது என்ன? பிரகாசம். அப்போது சுக்களத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய முகத்தில் வந்து பிரகாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது பிரகாசம். அதுதான் வந்து அருணகிரிநாதர் பாடினார், நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடின்ட்டார். அப்போது எதுக்குன்னா சதாசிவ மூர்த்தத்துக்கு மேலே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகள், அதுக்கு மேலே மகேஸ்வர மூர்த்தம், நடராஜர் பிச்சாண்டவர் இவங்கெல்லாம் மகேஸ்வர மூர்த்தம், அதுக்கு மேலே சதாசிவம், அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கேடரு. அதுக்கு மேலே ஒன்றுக்குது, அதுதான் நாதம் பிரணவம், அதுக்கு மேலே விந்து, அதுதான் நம்ம சுக்கலன். இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கு மேலே ஒன்றுக்குது, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதியில் இதுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னா ஜோதி ஸ்வரூபம். அப்போது அதுதான் இது திருவண்ணாமலையில் சிம்பாலிக்காக வந்து விளக்கேற்றுறது. அதுதான் நம்ம வீட்டில் பூஜை விளக்கேற்றதும் அதுதான். ரைட்டு உக்கோ. அடுத்து வந்து முக்கியமாக வந்து பரிகாரத்தில் சுக்கிர பரிகாரத்தில் பாருங்கள், மனைவியோட பிணக்கமா உங்கள் பெட்ரூமில் உங்கள் மனைவியோட புடவையை கழட்டி போட்ட புடவையை பெட் ஸ்ப்ரெட்டாக போட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் மோகமாயிடும். இதே மனைவி வந்து கணவன்கிட்ட மோகம் என்னென்னா கணவனுடைய வேஷ்டியை கழட்டி போட்டுங்க. இது பெரிய தாந்திரிக பரிகாரம், இது வந்து பயங்கரமான தாந்திரிக பரிகாரம். அடுத்தபடியாக உங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸை உங்கள் மனைவியை துவைக்க சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். சமையல் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் யார் செய்கிறாங்களோ அப்போது மனைவி சமையல் செஞ்சாங்கன்னா அந்த கணவன் வந்து ஸ்கிப் ஆக மாட்டான். வேலைக்காரி செஞ்சு போட்டாங்கன்னா ஸ்கிப் ஆகும். அப்படியே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாவு கரைக்கிறாங்க பாருங்கள், மாவு கரைக்கும் போது வேலைக்காரியை விட்டு மாவு கரைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனை, உங்கள் சிந்தனை இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய சிந்தனையே வேலைக்காரிக்கிட்ட போகும். நல்லா பார்த்துங்க, இது டெஃபினட், இது உண்மை, இது 100% உண்மை. இது என்ன அதெல்லாம் வந்து இப்போ முக்கியமாக பார்த்துக்கணும். சரி, அது ரைட்டு. இதுக்கு மேலே வந்து சுக்கிரனுடைய அம்சத்தை, சுக்கிரனுடைய காரகங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டா போதும். வேணா ஒரு கார் ஒன்று வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வந்துடுவார். நிச்சயமாக எங்கே இருந்தாலும் வந்துடுவார் சுக்கிரன். கார் வாங்கிட்டு என்ன பண்ண, பெட்ரோல் எப்படி ஊற்றுறதுன்னு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வந்து லோ லெவலு. காரை வாங்குங்க, கண்டிப்பாக பெட்ரோல் ஊற்றுறதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு வழி காட்டுவார். நிச்சயமாக வழி காட்டுவார். அதனால் சுக்கிரன் குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே படாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு லேடியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிடும். சார் வேறு மாதிரி ஏதாவது ஆகிடுமா சார்னு கேட்காதீங்க. என்ன அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இன்பம் எங்கே இருக்குதுன்னு கடைசியில் சொன்னேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இன்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி எங்கே உக்காந்து இருக்காரோ அதுதாங்க இன்பம், அந்த பாவம் தாங்க இன்பம். இப்போ என்னுடைய லக்னாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் எனக்கு சோறு சாப்பிட்றது தான் இன்பம். 5ஆம் பாவத்தில் இருந்தால் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி தான் இன்பம். நம்மளுடைய 6ஆம் பாவம் இருந்துச்சுன்னா நமக்கு எதிரி எவங்கிறானா அவனை எப்படி போட்டு பழி வாங்கிறதுன்னு சிந்தனையே, அதுதான் இன்பம். 7ஆம் பாவம்னா நம்ம இந்த ஒரு மனைவியே வச்சுக்கலாமா இன்னொன்று வச்சுக்கலாமான்னு அந்த சிந்தனை தான் 7ஆம் பாவம். நம்ம லக்னாதிபதி அங்கே இருந்துச்சுன்னா. 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா எந்நேரமும் உலகத்திலே எனக்கு எதிரி உன்னுடைய இதுவை தவிர வேறு இல்லைன்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடினார். அதுதான் 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தால். 9ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்துச்சுன்னா யாருக்குன்னா 4 நாள் கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருக்கே அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். 10ஆம் பாவம் இருந்துச்சுன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வழிகாட்டணும்,
ஒருத்தருக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு இப்படி தான் போனோம்பா வேலைக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு 10ஆம் பாவம், தொழில் வழிகாட்டி ஆக இருக்க வேண்டும். 11ஆம் பாவம் இருந்துச்சுன்னா ஒரு 4 பேரை புகழ்ந்தீங்கன்னா அது இன்பம். 12ஆம் பாவம் இருந்துச்சுன்னா சந்தோஷம், கண்ணை மூடிக்கின்னு தியானம், அதுதான் சந்தோஷம். ஐம்புலனை அடக்கி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டோடியும் ஐம்புலனும் ஒன்றோடி கணே உல ஒன்றே கண்டு ஒன்றோடி கணே உலன்னு கண்ணை மூடி நினச்சினே சொல்லினே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். என்ன ஓகே, எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அடுத்தபடியாக எங்களுடைய வேலூர் சார்பாக ஐயா திரு விஜய் பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை எங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். என் செல் நம்பரா சார்? என்னுடைய செல் நம்பர் வந்து 9443540743 9443540743 என்னுடைய நம்பர். இந்த கலையை வந்து தொடர்ந்து செய்யணும், நிறைய பேர் வந்து இதனால் பயன்பெறணும், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களாம் கேட்குறாங்க, சார் ஏங்க சார் நாமக்கல் பள்ளிப்பாளையம் இப்படியே மீட்டிங் நடத்துகிறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு எங்கேயும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இது பண்ணாங்க. ஆனால் இந்த பள்ளிப்பாளையம் மண் எப்படி இந்த ஜோதிடத்துக்கு ஒரு இதாக இருக்கோ அதே மாதிரி புண்ணிய பூமி வேலூரில் ஐயா வந்து இந்த கொரோனா காலத்தில் நிறையா ஜோதிடர்களுக்கு வழிகாட்டியிருக்கார். உண்மையாலுமேங்க தினம் வகுப்பு, தினம் மீட்டிங்கு, கூகுள் மீட்டில் வகுப்பு எல்லாமே பல ஜோதிடர்களை ஐயா வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பக்குவம் தெரியுங்க. அதாவது நாம் மட்டும் வளராமல் நம்மளை சார்ந்தவங்களும் வளரணும், நம்ம கலையில் இருக்கிறவங்களும் வளரணும்னு நினைக்கிறதுல ஐயாவும் இருக்காங்க. அதனால் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக ஒரு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறோம். கொஞ்சம் ஒரு நிமிடம் எந்திரிச்சு நின்று